இதுல ஒண்ணுமே கொடுத்துங்க லெட்டர் கொடுத்தோம். 2 லெட்டர் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து சினிமாவில் வந்து எல்லா கலைஞர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டில் வந்து சிறந்த நட்சத்திரத்துக்கு, சிறந்த துணை நடிகருக்கு, சிறந்த இசையமைப்பாளருக்கு அவார்டு கொடுக்குறாங்க, பெஸ்ட்டு ஆக்டருக்கு. அது மாதிரி சிறந்த பத்திரிகை தொடர்பாளருக்கு நீங்கள் விருது கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்னொரு லெட்டர் கலைமாமணி விருது எங்கள் பத்திரிகை தொடர்பாளருக்கு தரணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வாங்கினா வந்து பத்திரிகையாளர்கிற பொருள் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு ஃபிலிம் சாதனை கொடுத்த கூட திரைப்பட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஆராய்ச்சியாளருங்கிற முறையில் கொடுத்தாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக கலைமாமணி விருது திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு ஈஸியில் வந்து நம்ம நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். இப்போ பாபு சார் வந்ததுனால இப்போ அவங்க கலைமாமணி விருது வாங்கின உடனே இந்த 2 பேருக்கு நம்ம யூனியன் சார்பாக பாராட்டு வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி யூனியனில் பாதி பேர் வராமல் 95 பேர் ஆயிருக்கீங்க, 95 பேர் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்குன்னே உழைச்சிட்டு இருக்கிறவரு மிஸ்டர் டைமண்ட் பாபு குடும்பமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவரையும் பையன் அப்பா சிங்கப்பூர் யாராவது போடணும்னா மாற்றி மாற்றி சால்வை